வணக்கம் பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நுண்ணறிவுகளை பார்ப்போம். 200 கிராம் பருப்பின் விலை ரூபாய் 82 எனில் 3.5 கிலோகிராம் பருப்பின் விலை யாது? அப்போ உங்களுக்கு தெரியும், 1 கிலோகிராமில் 200 கிராம் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். அப்போ 3.5 கிலோகிராம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் 3500 கிராம். 3500 கிராமில் எத்தனை 200 கிராம் இருக்கும்? 1 கிலோவில் 5 என்று சொன்னால் 3ல் 5 15. இந்த 500 கிராமில் 1 கிலோகிராம்னு அரைவாசி. அப்போ 5 அரைவாசி 2.5. 15 2.5 17.5 பேக்கெட்டுகள், 200 கிராம் பேக்கெட்டுகள் 17.5 இருக்க போதும். அப்போ நாங்கள் முழு எண்ணெய் தசமதான எண்ணெய் பெருக்கிறது கஷ்டம். அப்போ முதல் முழு எண்ணெய் பெருக்கிட்டு பிறகு தசமதான எண்ணெய் பார்ப்போம். அப்போ 82 முதல் 17 பெருக்குவோம். 7 2 14 ஒன்று மிச்சம், 7 56 ஒன்றும் 57, 1 2 2 1 8 8. அப்போ 4 7 2 9 8 5 13. அப்போ பிறகு என்ன செய்வீங்க? தசமஞ்சுக்கு தசமஞ்சால் பெருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அரையாளை பெருக்கிறது. அரையாளை பெருக்கிறேன்னு சொன்னால் என்ன? 2ஆல் பிரிக்கிறது. அப்போ இங்கே பிரித்தா உங்களுக்கு தெரியும் 41. அப்போ 1394ஓட நீங்கள் 41 ரூபாவை கூட்டுவீங்கள். 4 3 5 3 4 13 ஒன்று மிச்சம். அப்போ விட வரப்போது ரூபாய் 1435. 1435 ரூபாண்டு வரப்போகுது. எவ்வளவு? 3.5 கிலோகிராம் பருப்பின் விலை ரூபாய் 1435 ரூபான்னு வரப்போகுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி போட்டிருக்கோ, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கோ. 250 கிராம் சீனியின் விலை ரூபாய் 100 ரூபாயினின் 5 கிலோகிராம் 625 கிராம் சீனியின் விலையாது? ஸோ இதை நீங்கள் செய்து கொமெண்ட்ஸில் விட போடலாம். ஓகே, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேறு கேள்வியெல்லாம் இப்படி செய்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.